பெங்களூருவில் மனைவியை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐடி ஊழியரின் கொடூர செயலுக்கு காரணம் என்ன? மனைவியை கத்தியால் குத்தி துடிதுடிக்க கொலை செய்த கணவன் அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து வெறி செயலில் ஈடுபட்டுள்ளார். மனைவியின் பெற்றோருக்கு போன் செய்து உங்கள் மகளை கொலை செய்து உடலை சூட்கேஸில் அடைத்து வைத்துள்ளேன் என்று கூறிவிட்டு தப்பித்துள்ளார். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கொடூர கொலையில் நடந்தது என்ன? மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர் 35 வயதான ராகேஷ். இவரது மனைவி 32 வயதான கௌரி அனில் சாம்பேக்கர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட இவர்கள் வேலைக்காக பெங்களூருவுக்கு குடியேறினர். உளிமாவு காவல் நிலையத்துக்குட்பட்ட தொட்டக்கம்மனஹள்ளி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிய நிலையில் ராகேஷ் ஐடி நிறுவனத்தில் திட்ட மேலாளராக பணிபுரிந்து வந்தார். கௌரி பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வீட்டை கவனித்து வந்தார். ராகேஷுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதால் கணவன் மனைவி இருவரும் எப்போதும் வீட்டிலேயே இருப்பது வழக்கம். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லாத நிலையில் இருவரும் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை போட்டு வந்துள்ளனர். சாதாரண குடும்ப சண்டை என அக்கம்பக்கத்தினரும் கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளனர். இதற்கிடையேதான் அப்படியொரு கொடூர சம்பவத்தை ராகேஷ் அரங்கேற்றியுள்ளார். கடந்த 26ஆம் தேதி வழக்கம் போல இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் ஆத்திரத்தை வெளிக்காட்டியுள்ளனர். அதில் பொறுமையை இழந்த ராகேஷ் தனது மனைவி என்றும் பாராமல் தன் நிலை மறந்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவி கௌரியின் வயிற்றில் குத்தி கொடூரத்தில் ஈடுபட்டுள்ளார். ரத்தம் வழிய வலியால் சரிந்த கௌரி துடிதுடித்து கணவன் கண்முன்னே உயிரை விட்டுள்ளார். சிறிது நேரத்தில் சுய நினைவுக்கு திரும்பிய ராகேஷ் மனைவியை கொலை செய்ததை நினைத்து கத்தி கதறி அழுதுள்ளார். இருப்பினும் போலீசில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக மனைவியின் உடலை சூட்கேஸில் அடைத்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் கொண்டு போய் போட்டுவிடலாம் என திட்டமிட்டுள்ளார். ஆனாலும் முழு உடலும் சூட்கேஸுக்குள் போகாது என்பதால் மனைவியின் உடலை துண்டு துண்டாக கூறு போட்டு சூட்கேஸில் திணித்துள்ளார். பிறகு அதை எங்கு கொண்டு வீசுவது என தெரியாமல் திணறியவர் இதற்கு மேல் உண்மையை மறைக்க முடியாது என்று நினைத்து கௌரியின் பெற்றோருக்கு போன் செய்துள்ளார். நான் உங்கள் மகளை கொன்றுவிட்டேன், உடலை வெட்டி சூட்கேஸில் அடைத்து வைத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்துள்ளார். இதனால் துடிதுடித்து போன பெற்றோர் கதறி அழுதபடி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை கூறினர். உடனே மகாராஷ்டிர போலீசார் பெங்களூரு போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துள்ளனர். தம்பதியின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டப்பட்டிருந்தது. கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்ததில் குளியலறையில் வைக்கப்பட்டிருந்த சூட்கேஸில் கௌரியின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்தன. தனிப்படை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து கௌரியின் உடல் பாகங்களை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பிய அதிகாரிகள் ராகேஷை தேடி களத்தில் இறங்கினர். இப்படி ஒரு கொடூர செயலை செய்துவிட்டு அவர் எங்கே சென்றார் என அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சியில் மூழ்கினர். இதனிடையே ராகேஷ் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்யாமல் காரில் பயணித்ததால் லொகேஷனை டிராக் செய்த போலீசார் சதாரா பகுதியில் அவர் இருப்பதை கண்டுபிடித்தனர். உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் கார் ஒன்றில் மயக்கமடைந்த நிலையில் கிடந்த ராகேஷை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மனைவியை கொலை செய்துவிட்டு அவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. சிகிச்சைக்கு பின்னர் கொலைக்கான உண்மை காரணம் என்ன என்பது குறித்து விசாரணையை தொடர உள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே கௌரி கொலையின் உண்மை பின்னணி என்ன என்பது தெரிய வரும். மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கணவன் அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்த சம்பவம் பெங்களூருவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.